بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. حضرت அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் பயணம் செல்ல விரும்புகிறேன். எனவே என்னுடைய பயணத்தின் வழித்துணை சாதனம் கிடைக்க எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். நான் பயணம் செல்ல விரும்புகிறேன். என்னுடைய பயணத்திற்கு வழித்துணை சாதமாக, கட்டுச்சாதமாக ஏதாவது ஒரு உபதேசம் செய்யுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஸவ்வதகல்லாஹு தக்வா, அல்லாஹ் உமக்கு இறையச்சத்தை பயணத்தின் வழித்துணை சாதனமாக, இறையச்சத்தை பயணத்தின் கட்டுச்சாதமாக அல்லாஹ் வழங்குவானாக என்று பிரார்த்தித்தார்கள். அதற்கு அவர், இன்னும் அதிகமாக துஆ செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உமது பாவத்தை அவன் மன்னிப்பானாக என்று துஆ செய்தார்கள். அதற்கு அவர், எனது தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நாயகமே, இன்னும் அதிகமாக எனக்காக துஆ செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் எங்கிருந்தாலும், பயணத்தில் எங்கு நீர் சென்றாலும் உமக்கு நல்லதை அல்லாஹ் எளிதாக்கி தருவானாக. நீர் எங்கிருந்தாலும் உமக்கு நல்லதை அல்லாஹ் எளிதாக்கி தருவானாக என்று துஆ செய்து அவரை அனுப்பி வைத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபா பெருமக்களை பொறுத்தவரை அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்காக துஆ செய்ய வேண்டும் என்பதில் பேராவல் கொண்டவர்களாக இருப்பார்கள் எப்பொழுதுமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் மிக்க ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். பயணத்தை மேற்கொள்வதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து பயண செய்தியை சொல்லிய பிறகு ஏதேனும் உபதேசம் செய்யுமாறும் பிரார்த்தனை செய்யுமாறு கேட்டுக்கொள்வார்கள். அப்படி ஒரு மனிதர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நான் பயணம் புறப்பட தயாராக இருக்கிறேன், எனவே தாங்கள் ஏதேனும் ஒரு உபதேசம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நுட்பமாக அந்த சஹாபிக்கு துஆவுடைய போங்கிலேயே, துஆவுடைய அமைப்பிலேயே பயணத்திற்கு தேவையான, பயணத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒரு அழகான உபதேசத்தை செய்தார்கள். ஸவ்வதகல்லாஹு தக்வா, அல்லாஹ் உனக்கு இறையச்சத்தை கட்டுச்சாதமாக தருவானாக என்று துஆவும் செய்தார்கள். அதே நேரத்தில் பயணத்தில் இறையச்சம் இருக்க வேண்டும் என்ற உபதேசத்தையும் செய்து முடித்தார்கள். காரணம், ஒரு மனிதன் உள்ளூரில் இருக்கும் பொழுது பாவங்களை விட்டு தவிர்ந்து வாழ்வான். காரணம், இறையச்சம் என்று ஒன்று இருந்தாலும் மனிதர்களுடைய அச்சமும், தனக்கு தெரிந்தவர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாம் உள்ளூரில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் என்னுடைய மானம் சென்றுவிடும் என்ற காரணத்தினால் உள்ளூரில் இருக்கும் பொழுது செய்ய துணியாத பாவங்களை பயணத்தில், வெளியூரில் துணிந்து பாவம் செய்ய ஆரம்பித்து விடுகிறான். காரணம், மனிதர்களின் அச்சம் அங்கு இல்லாமல் ஆகிவிடுகிறது. ஒரு மனிதனுக்கு பிற மனிதர்கள் பார்க்கவில்லை என்ற துணிச்சல் வரும் பொழுது அல்லாஹ் பார்க்கிறான் என்ற இறையச்சம் மட்டுமே அவனை பாவத்தை விட்டு பாதுகாக்கும். இந்த இறையச்சம் பயணத்தில் மிக முக்கியமானது என்ற காரணத்தினால் அந்த சஹாபிக்கு
இரையச்சத்தை அல்லாஹ் கட்டுச்சாதமாக உங்களுக்கு ஆக்கித் தருவானாக என்று உபதேசமும் செய்தார்கள், துவாவையும் செய்து அனுப்பி வைத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தக்வா என்பதற்கு தவிர்ந்திருத்தல், பாதுகாத்து கொள்ளுதல் என்பதெல்லாம் பொருளாகும். அதாவது பாவங்களை விட்டு தவிர்ந்திருத்தல், பாவங்களை விட்டு தன்னை பாதுகாத்து கொள்ளுதல். இதற்கு இப்படியும் விளக்கம் தருவார்கள். அதாவது நம்மை அல்லாஹ்வின் தண்டனையை விட்டு நம்மை நாமே பாதுகாத்து கொள்ளும் விதத்தில் அல்லாஹ் தடை செய்த பாவங்களை விட்டு தவிர்ந்திருத்தல். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், அல்லாஹ்வினுடைய தண்டனையை விட்டு தவிர்ந்திருக்கும் விதத்தில். பாருங்க, இங்க தக்வாவுடைய அந்த அர்த்தம் வந்து விட்டது, தவிர்ந்திருத்தல். அல்லாஹ்வின் தண்டனையை விட்டு தவிர்ந்திருப்பதற்காக பாவங்களை விட்டு தவிர்ந்திருத்தல். 2 தடவை அந்த தவிர்ந்திருத்தல் வருகிறது. இதுதான் தக்வா. இதே போன்று இந்த தக்வா பயணத்தில் இருக்க வேண்டும் என்பதை போன்று இந்த தக்வாவிற்கு இந்த இடத்தில் மற்றொரு கருத்தையும் கூறுகிறார்கள். அது என்ன? தவிர்ந்திருத்தல் என்றால் பயணத்தில் பிற மனிதர்களிடம் தேவையாகுவதை விட்டு தவிர்ந்திருத்தல். அதையும் அல்லாஹ் உமக்கு வழங்குவானாக என்ற பொருளையும் இங்கு வைக்கலாம். காரணம், சில நபர்கள் பயணத்தில் எதையாவது ஒன்றை விட்டு விட்டு வந்திருப்பார்கள். தண்ணியை விட்டுட்டு வந்துட்டேன், சாப்பாடு விட்டுட்டு வந்துட்டேன், அதை கொஞ்சம் கொடுங்க, இதை கொஞ்சம் கொடுங்க என்பதாக பயணத்தில் பிற மனிதர்களிடம் தேவையாகுகின்ற ஒரு சூழ்நிலை சில மனிதர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது. தக்வா என்பது பயணத்தில் மிக அவசியம், மிக அவசியம். ஒன்று, அல்லாஹ்வை அஞ்சி பாவங்களை விட்டு தன்னை தற்காத்துக் கொள்வது. இதே போன்று பயணச்சாதனங்கள் அனைத்தையும் முன்னேற்பாடாக எடுத்து சென்று பயணத்திற்கு தேவையான அனைத்தையும் தயார் செய்து எடுத்து சென்று அந்த பயணத்தில் பிற மனிதர்களிடம் கையேந்துவதை விட்டு, பயணத்தில் பிற மனிதர்களுக்கு தொந்தரவு கொடுப்பதை விட்டு, பயணத்தில் பிற மனிதர்களிடம் தேவையாகி நிற்பதை விட்டு தவிர்ந்திருப்பது, தன்னை தற்காத்துக் கொள்வது என்பதும் தக்வாவில் அடங்கும். அல்லாஹு தஆலா நம்மை உள்ளூரில் இருக்கும் பொழுதும் சரி, பயணத்திலும் சரி, அல்லாஹ்வுக்கு அஞ்சி பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்பதோடு பிற மனிதர்களிடம் தேவையாகாமல் தன்னிறைவோடு வாழுகின்ற நல்ல வாய்ப்பை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கு வழங்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.